வணக்கம். இன்னைக்கு சீக்ரெட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எபிசோட் 5. ஒரு பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். இட்ஸ் அ மெட்டபிசிக்கல் ஸ்பேஸ் அகெயின். அப்படிப்பட்ட ஒரு கோயில் பற்றி தான் நான் பேச போகிறேன். கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டரில் முளையூர் இருக்கிற ஊரில் தர்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில், ஒரு சிவன் கோயில். சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில், 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கோயில். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்கும் 63 நாயன்மார்கள் பற்றி தெரியும். இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட ஒரு நாயன்மார் அமர்நீதி நாயனார். ஸோ அதனால் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம். நான் பல ஆன்மீக ஸ்தலங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயம், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி, இதெல்லாம் வெறும் கோயில்கள் கிடையாது. இந்த கோயில் போய் நம்ம வேண்டுற இடங்கள், வேண்டுங்க தப்பு இல்லை, அதுக்கு மேலே அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இது. அமானுஷ்யம்னா கெட்ட விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம், அதுதான் அமானுஷ்யமான விஷயங்கள். ஆனால் நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்தலங்களில் நீங்கள் போய் அந்த லிங்கத்தை பாருங்கள். தர்மபுரீஸ்வரர் சிவன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போகிறதோட, நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த லிங்கத்தை பார்த்துட்டு உங்கள் உடம்பு அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், புரியாமல் இருக்கும், ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்றது. அது எல்லாமே பூர்த்தி செய்யப்படும். அது நீங்கள் பொருட்கள் மேலே ஆசையாக இருந்தாலும் சரி, வேலை விஷயங்கள், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உறவுகள், என்ன ஆசையாக இருந்தாலும் நடக்கும். அதுக்கு மேலே இந்த இன்ஃபைனைட் கான்ஷியஸ்னஸ், ஜீவாத்மன் பரமாத்மன் புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பண்ணுற இடமா இருக்கும். மறுபிறவி இருக்காது. இது நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடாது. ஸோ அதெல்லாம் முக்கியமாக ஒரு தன்மையாக வச்சு தான் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ வி ஆர் லக்கி. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடங்கள், இந்தியாவில் இந்த மாதிரி இடங்கள் நமக்கு இருக்கிறது. வி ஆர் வெரி லக்கி. அதுக்கு மேலே எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. என்ன நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி உங்கள் உடம்பு அந்த இடத்துக்கு கொண்டு போங்க, நடக்க வேண்டியது நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நவகிரகங்கள், 9 பிளானட்ஸ். இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா, நவக்கோள்கள் இருக்குது, அதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளோட மண்ணில் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். சேட்டலைட்ஸ் இல்லாமல், டெலஸ்கோப்ஸ் இல்லாமல், சித்தர்கள் தியானம் முறைகள் மூலம் மட்டுமே. ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்னாலஜி, நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜிலாம் பேசினா அது இந்த வீடியோ பத்தாது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கண்டுபிடிச்சி வச்ச இடம், உருவாக்கப்பட்ட ஸ்தலம்னு நான் சொல்லுவேன். இது நவகிரகங்களோட பாதிப்பு ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நவகிரகங்களோட ஒரு பார்ட் இருக்குது. மக்கள் அது இயக்குதுன்னு கூட நான் சொல்லுவேன் ஒரு விதமாக. ஸோ அந்த நவகிரகம் ஒரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கை இயங்குகிற சூழல் இருக்குது. ஸோ நவகிரகங்களோட தோஷங்கள்னு சொல்லுவாங்க சில பேர். சரியில்லாத கட்டுப்பாடு, சரி உள்ள கட்டுப்பாடுன்னு கணக்குகள் இருக்குது. பட் சரியில்லாத விஷயங்கள் உங்களுக்கு நவகிரகங்கள் மூலமாக நடக்குதுன்னா ஒரு கிரகங்களும் இந்த இடத்துக்கு வாங்க. இட்ஸ் அ டீப்பர் சயின்ஸ். 12 ராசி 12 லக்னங்களை தான் எல்லா மனுஷங்களும் எப்படி பார்த்தாலும் பிறந்திருக்கணும், பேஸ்ட் ஆன் தி 24 hour cycle and monthly cycle as well. ஸோ உங்கள் உடம்பு இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட லிங்கங்கள் இருக்குது, உங்களுக்கான இந்த விஷயங்கள். இதுக்கு மேலே நான் குவான்டிஃபை பண்ணக்கூடாது. கொண்டு வாங்க, உடம்பு இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க, போங்க. வாழ்க்கை மாறும். நீங்கள் என்னெல்லாம் நடக்கிறீங்களோ எல்லாமும் நடக்கும். அதுக்கு மேலேயும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் இந்த தர்மபுரீஸ்வரர் ரொம்ப முக்கியமான கோயில் நான் சொல்லுவேன். நான் உணர்ந்த விஷயங்கள், அமானுஷ்யங்கள் எஸ் கண்டிப்பாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த லிங்கத்துக்கு உயிர் இருக்குது. ப்ளஸ் அங்கே சக்தி ஃபார்ம் ஒரு கணக்குன்ற மாதிரி இடகலை பிங்கலை கணக்கு இருக்குது. ஸோ இடகலைக்கு ஒரு கணக்கு, பிங்கலைக்கு ஒரு கணக்கு. இந்த ரெண்டையும் சமமாக கொண்டு போய் சமப்படுத்துறதுக்கான இன்னொரு எனர்ஜி ஃபார்ம் விமலநாயகி சக்தி ரூபம். அந்த அழகான ஒரு சக்தி வாய்ந்த எனர்ஜி ஃபார்மோடையும் நீங்கள் உட்காந்துட்டு வரணுன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. இந்த கோயிலுக்குள்ளே போய் 5 நிமிஷம் செலவு பண்ணிட்டு வாங்க, உட்காருங்க, நடங்க. என்ன நடக்கணுமோ உங்களுக்கு நடக்கும். ஸோ எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விதமான நெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போகும்போது நீங்கள் உங்கள் உடம்பு எடுத்துகிட்டு போகிறீங்க. நான் சொல்கிறேன், உடம்புன்றது மரியாதையோட சொல்கிறேன். ஏன்னா நம்ம உடம்போட ரொம்ப நம்ம அட்டாச் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம உடம்பு கிடையாது. அது உங்களுக்கு காலம் வரும்போது புரியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே கண்டிப்பாக வெளியேற்றப்படும். நேச்சுரலாகவே உங்கள் உடம்பையும் மனசையும்
ஒருநிலைப்படுத்தி அதுக்கு மேலே ஒரு பரிணாமத்துக்கு இந்த இடம் உங்களை கொண்டு போகும். ஸோ இந்த கோயிலோட சம்மந்தப்பட்டவர் தான் அமர்நீதி நாயனார், 63 நாயன்மார்களில் ஒருத்தர். ஸோ அவரோட மடம் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்குது. ஸோ அமர்நீதி நாயனார் அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு. முக்கியம் சொல்கிறதோட அவர் எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு மனுஷன். சரணாகதி நம்ம எல்லாரும் பேசுகிறோம் இல்லையா, சரண்டர்னா உடனே எல்லாருமே ஈகோயிஸ்டிக்காக நான் எதுக்கு என்னை குறைச்சி சரண்டர் பண்ணணும். ஸோ சரணாகதி ஒரு வார்த்தைன்னு சொல்கிறதோட அது ஒரு தன்மை. அந்த தன்மையோடு நம்ம இருந்தோன்னா நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா, ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே, இன்ஃபேக்ட் ஹோல் யூனிவர்ஸ், காஸ்மோஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோயில் வரும்போது ஒரு சரணாகதி அப்படின்ற ஒரு தன்மையோடு வாங்க. நான் சொல்கிறேன்றதுக்காக கிடையாது, வந்து பாருங்கள். இதுதான் நடக்கும் நான் சொல்ல மாட்டேன், பட் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ ரொம்ப அழகாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு மேலேயும் நடக்கலாம். ஸோ இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னா வெறும் பில்டிங் கிடையாது. இது எல்லா இடத்துலையும் கோயில் கட்ட முடியுமானா அதுவும் கிடையாது. முக்கியமாக இந்த மாதிரி பழமையான கோயில்கள் ஒரு ஜாமெட்ரிக் கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் சேட்டலைட் கோஆர்டினேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எல்லா இடத்துலையும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நீங்கள் போனால் இறைத்தன்மை உணர வைக்கிற ஒரு தருணமாக அது உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ளேயே இறைத்தன்மை இருக்குது, அது இந்த இடங்கள் உணர வைக்கும் நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கோவிலுக்கு போய் நம்ம கடவுளுக்கு எதாவது கொடுக்கணும், காசோ பொருளோ கொடுத்தா தான் அந்த கடவுள் அருள் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, சிந்தனை இருக்கு இல்லையா. நான் ஒரு அன்பை சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தில். இந்த கோயில் முக்கியமாக கோவிலும் இந்த அமர்நீதி நாயனாரோட நீங்கள் கதை புராணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அன்பு, டிவோஷன், மனசளவில் நம்ம எவ்வளோ நம்மளை கொடுக்குறோம், அன்பு கொடுக்குறோம், ப்ளஸ் நம்ம எவ்வளோ பக்தியோடு இருக்கிறோன்றது தான் கணக்கு. அமர்நீதி நாயனாரோட வாழ்க்கை வழி நீங்கள் பார்த்தா கூட பக்தி, பொருளாலேயோ கடவுள்கிட்ட கணக்கு வச்சு பேசுகிறதாலேயோ இறைத்தன்மை அடைய முடியாது. ஸோ பக்தி, முழு அர்ப்பணிப்பு, டிவோஷன் இருந்தால் நீங்கள் போய் கடவுள் அடையலான்றது தான் அவரோட வாழ்க்கை முறை. இந்த சேக்ரெட் ரிஃப்ளெக்ஷன்ஸோட நோக்கமே நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை இருக்குது, எல்லா உயிரினங்கள்லேயும் அந்த இறைத்தன்மை இறைவன் இருக்கார். ஸோ அதெல்லாம் நீங்கள் உணரணும். உணர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்தலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், உணர்த்தும். ப்ளஸ் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எவ்வளோ மன தெளிவு இல்லாமல் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும், எவ்வளோ நெகட்டிவாக ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், இந்த மாதிரி பவர்ஃபுல் ஸ்பேசஸ்க்கு வாங்க. இது வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம், மதங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். தீஸ் ஆர் எனர்ஜி சென்டர்ஸ். வாங்க, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்க என்னையும் இந்த மாதிரி நல்ல இடங்களையும் உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க.